ஹாமி ஹன்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜங்குக்கோட ஒன் ஷாட். நான் ஜிமினோட செகண்ட் ஷாட்லேயே பார்த்தேன்டா. நிறைய பேர் ரொம்ப ஆறுதலாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்யூடா. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க. சரி ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேகே அவங்க அப்பாவோட கம்பெனி டேக் ஓவர் பண்ணிக்கிட்ட ஒரு சிஓ அண்ட் நீங்கள் அந்த கம்பெனி ஆடிட் பண்ணுற ஒருத்தரோட பொண்ணு. உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அதனால் ஒரு 6 மந்த்துக்கு நீங்கள் தான் ஆடிட்டிங் எல்லாம் பார்த்துப்பீங்க. ஜேகே உங்களை காலேஜ்லேருந்தே லவ் பண்ணிட்டு இருப்பான். நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுற விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரியாது, ஆனால் ஜேகேவோட அப்பாவுக்கு அப்படி இப்படின்னு தெரியும். அண்ட் நீங்கள் 2 பேருமே வயசில் மேஜர் அப்படின்றதுனால அவர் உங்கள் இஷ்டத்துக்கே இருக்கட்டும்னு விட்டுருப்பாரு. சரி ஓகேடா, நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் கையில் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரீங்க. சார், இந்த ஃபைல் கொஞ்சம் அர்ஜென்ட், சீக்கிரம் சைன் பண்ணி கொடுக்குறீங்களா? என் சைன் தான் உனக்கு நல்லா வருமே, நீயே போட்டுக்க வேண்டியதானே. எதுக்கு சார்? அப்புறம் இதுக்கான அதுக்கானு என்ன கேள்வி கேட்கவா? நீங்களே சைன் பண்ணுங்க சார். என் பொண்டாட்டி மாதிரி ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறீங்களே மேடம் அப்படின்னு நக்கலாக சிரிச்சுட்டு கேட்பான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இதெல்லாம் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட பேசிக்கோங்க. இப்போ எனக்கு அந்த ஃபைலை சைன் பண்ணி கொடுங்க. அவன் அப்படியே ரொமாட்டிக்காக ஸ்மைல் பண்ணிட்டே அதில் சைன் பண்ணுறவங்கள பார்த்துட்டே அப்படியே கொடுத்துருவான் தூக்கி. என்ன சார், எதுவுமே படித்து பார்க்காம கொடுத்துட்டீங்க? நாளைக்கு உங்கள் பொண்டாட்டி வந்தால் என்ன கேள்வி கேட்க போகிறாங்க? என் பொண்டாட்டி நான் சொன்ன கேட்பா. என்னமோ சொல்கிறீங்க. சரி ஓகே, அப்படி நீங்கள் ஃபைலை வாங்கிட்டு வந்துடுவீங்க. நீங்கள் வெளியே போகிற வரைக்கும் உங்களே தான் பார்த்து சைட் அடிச்சுட்டு இருப்பான். அண்ட் ஃபைனலி நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்துடுறீங்க. அது ஃபுல்லாமே கண்ணாடியில் தான் இருக்கும். நீங்கள் அங்கேருந்து எந்திரிச்சு எட்டி பார்த்தா அவனோட ரூம் நல்லாவே தெரியும். நடுவில் தான் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் எடுத்து பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடுறீங்க ரிப்ளை பண்ணாமல். அவனும் ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன மறுபடியும் மெசேஜ் காணும், உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட கேளுங்க சார் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் போடுறீங்க. அண்ட் அவனும் பார்த்துட்டு ஃபோனை மறுபடியும் திருப்பி வச்சிருவான். எக்ஸ்கியூஸ் மீ சார், கூப்பிட்டீங்களா சார்? இந்த ஃபைலை வாங்கிக்கிட்ட கொடுத்து இமீடியட்டாக செக் பண்ண சொல்லுங்கள், வெரி அர்ஜென்ட். ஓகே சார், கொடுங்க. ஃபைல் பத்திரம். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட கொண்டு வந்து உங்ககிட்ட ஃபைலை கொடுப்பாங்க. வயன் சார் இதை இமீடியட்டாக வேணும்னு சொல்லியிருக்காரு, சீக்கிரமாக செக் பண்ணிவிட்டு கொடு. என்ன சீக்கிரம். இமீடியட்டாவா? இதில் நிறைய பேப்பர்ஸ் இருக்கே, அதுக்குள்ளே எப்படி நான் செக் பண்ணுறது? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் கேபினில் இருங்க. என்னால் யாராவது பார்த்துட்டு இருந்தால் செக் பண்ண முடியாது. நான் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். ஸோ அவங்க போகிற மாதிரி போயிட்டு திரும்பி வந்து, சரிதாண்டி, அந்த பெரிய சாக்லேட்டை நானும் பார்த்தேன், உனக்கு பாதி எனக்கு பாதி. சரி கொடுக்குறேன், பிரேக் டைமில் சாப்பிட்லாம், இப்போ இல்லை போ. என்னை விட்டுட்டு சாப்பிட்ட அப்புறம் பார்த்துக்கோ. இல்லை சாப்பிட மாட்டேன் போ. ஸோ நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு சாக்லேட் எடுத்து உங்கள் ட்ராவில் போட்டுட்டு அதுக்கு கீழே பார்த்தா டிஷ்யூ பேப்பரில் ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கும். நீங்கள் உங்கள் பிளேஸ்லேருந்து எந்திரிச்சிட்டு அவனை அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அவன் ஆல்ரெடி அவனோட அந்த கிளாஸ் டோர் கிட்ட நின்று உங்களை தான் பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி கீழே உட்காந்துடுறீங்க. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் எதிர்பார்த்தது கிடச்சிருச்சுன்னு அவன் போய் உட்காந்துடுவான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு ஃப்ரெண்டு கூடயே தான் ஸ்கூட்டியில் வீட்டுக்கு போவீங்க. எப்போவாச்சும் ஒரு நாள் ஜேகேவா வந்து உங்ககிட்ட வாலண்டியராக பேசி எப்படியாவது அவனை காரில் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ண மாதிரி பண்ணிடுவான். ஏறடி. இதில் இன்றைக்கும் நான் தனியாக தான் போகணுமா அப்போது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் உன் கூடயே வண்டியில் வரேன். அப்படியே நீங்கள் போய்ட்டு உட்காருங்க. அவன் கார் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டு, நீ காரில் வரலன்னா நான் வீட்டுக்கு போக மாட்டேன், இங்கே தான் நிற்பேன். அவன் செஞ்சாலும் செய்வாண்டி, பேசாமல் நீ போ. ஸோ நீங்கள் அவனை பார்த்துட்டே இருப்பீங்க. அவன் அப்படியே கையை கட்டிட்டு ரோட்டில் கீழே உட்காந்துடுறான். ஜேகே நீ போ, நான் அவனுக்கு கால் பண்ணுறேன். ஜேகே எழுந்துரு, ஜேகே நான் வரேன், எழுந்துரு. கை கொடுத்து தூக்கி விடு அப்படின்னு கையை நீட்டுவான். நீங்களும் வந்து பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு கை கொடுக்குறீங்க. அவனும் உங்களை ரொமான்டிக்காக பார்த்துட்டே எந்திரிச்சு நிற்பான். பார்த்து
ஏய், வீட்டுக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸ்ட்ரா ஆகும். அது வரைக்கும் வெளியே எங்கேயாவது இரு. ஓகே. ம். நான் போய் என் ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம் பார்த்துட்டு நான் கால் பண்ணி கேட்குறேன். ஓகேவா? பாய் வயன். ம். பாய். உனக்கு என்ன நொட்டு குழந்துச்சா ஜேகே? ஆமாங்க பொண்டாட்டி மேடம், உங்களை பார்த்தா மட்டும் கழண்டும் என் மண்டையில் இருக்கிற நட்டு. நீ எனக்கு மட்டும் பாஸ் கிடையாது, என் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்துதான். இந்த மாதிரி சின்ன குழந்தை மாதிரி ரோட்டில் உட்காந்துட்டு பிரச்சனை பண்ணுற. அவனை பற்றி என்ன நினைப்பா ஜேகே? அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. இப்போ நீ என் கூட இங்கே உட்காந்துட்ருக்கல, அது போதும். பட் ஆனால் எனக்கு கவலை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை திரும்பி பார்த்து டீஸ் பண்ணுற மாதிரி சிரிப்பான். இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத. அப்போ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லு, நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏதாச்சும் பண்ணி என்கிட்டேருந்து ஓகே வாங்கிடுறல. நீங்கள் சிரிச்சா ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க பொண்டாட்டி மேடம். ஐயோ, அந்த பக்கம் திரும்பி சிரிச்சாலும் அழகாக இருக்கீங்க பொண்டாட்டி மேடம். போதும் போதும், கொஞ்ச நேரம் சும்மா இரு. அட்டா, வெக்கப்பட்டு வர சிரிக்கிறீங்களா? இன்னும் அழகாக இருக்கீங்க பொண்டாட்டி மேடம். ஜேகே சும்மா இரு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. எப்போ தாண்டி உன் வீட்டில் வந்து நான் பேசுறது? இப்போ வேண்டாம் ஜேகே, கொஞ்ச நாள் போகட்டுமே. அந்த கொஞ்ச நாள் எப்போ முடியுமோ? இப்படியே 2 வருஷம் போயிடுச்சு. அவன் கீர் போட்டுட்டு இருக்கிற இடத்துல அப்படியே அவன் கை மேலே உங்கள் கையை வச்சுட்டு. எனக்கு புரியுது ஜேகே. இப்போ வரைக்கும் அப்பாவுக்கு வீட்டில் 2 பொண்ணு வச்சுருக்கோம். எப்படி கல்யாணம் பண்ணி கரை சேர்த்து போகிறோன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காரு. முதல்ல அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும், அப்புறம் தான் என்னை பற்றி யோசிப்பாங்க. அக்கா அவளோட லவ் விஷயத்தை வீட்டில் சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குறா. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மிஸ்டர் ஜியோன் ஜம்குக் வெயிட் பண்ணுவார், ஆனால் மிஸ்ஸஸ் ஜியோன் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஆண்டி கிட்ட நான் பேசுகிறேன். அப்போ என்னை பற்றி யோசிக்கவே மாட்டீங்கல்ல பொண்டாட்டி மேடம். ஜேகே, நீயும் இப்படி பேசாத. உனக்கு உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னா அப்போ அங்கிள் ஆண்டி சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதுக்கு ரெஸ்டாரண்ட் இறங்கு. நீங்கள் அப்படியே காயிலேருந்து இறங்குறீங்க. வயன், இங்கே வா. ஆண்டி. நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன், நீ பேசிட்டு இரு. அப்படின்னு அவன் காரை ஓட்டிகிட்டு போயிடுவான். ஸோ நீங்கள் போயிட்டு என்னம்மா அது இப்போ வீட்டுக்கே வர்றதில்ல, அவ்வளோ வேலை கொடுக்குறானா என் பையன்? ஹலோ அங்கிள். ஆமாம், உள்ளே போய் உட்காந்து பேசலாம் வாங்க. என்ன வயன், என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு, ஏன் அப்படியே உட்காந்துட்ருக்க? இல்லை ஆண்டி, ஜேகே வந்துட்டோம். அது ஒரு ப்ரைவேட் ஃபேமிலி கேபின் மாதிரி இருக்கும். ஸோ ஜேகேவும் வந்துடுவான். எதுவும் ஆர்டர் பண்ணலையா? வயன் தான் நீ வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அதனால் நாங்களும் உனக்காக வெயிட் பண்ணுறோம். உட்காரு. நீங்கள் திடீர்னு முடிச்சுட்டு இருப்பீங்க. அவன் பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஃபேமிலி டின்னரில் விட்டது உங்களால் சீரியஸ்லி உங்கள் மைண்டை ஏற்றுக்கவே முடியல. அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, என்ன பேச போகிறாங்க, எதுவுமே தெரியாமல் குழப்பத்தில் உட்காந்துட்டு இருப்பீங்க ஃபர்ஸ்ட்டு. ஏன் இப்போ பேரிஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்க? இல்லை ஒன்றும் இல்லை ஜேகே. பின்ன சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி ஃபேமிலி டின்னர் மாதிரி ஷாக் கொடுத்தேன்னா அவள் அப்படி தான் இருப்பாள். ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் கேட்டேன். இது வரைக்கும் நம்ம ஃபேமிலி எங்கேயும் வெளியே போய் டின்னரோ லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிட்டதில்லை. எனக்கு உன் கூட போகணுன்னு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இல்லை ஆண்டி, எனக்கு புரியுது ஆண்டி. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். என் அக்காவோட மேரேஜுக்கு அப்புறம் தான் என்னோடதை பற்றி யோசிப்பாங்க. இன்னொன்று அப்பா கிட்ட ஜேகே விஷயத்த சொல்லவே இல்லை. அக்காவே அவளோட விஷயத்த சொல்ல ரொம்ப தயங்குறா. எப்படியாச்சும் இந்த மந்த்துக்குள்ளே சொல்லிடுன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களை வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு இன்னும் மன்னிச்சிடுங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணலாம் வயன். எங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உன் மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு எல்லா உண்மையும் சொல்கிறல்ல. அவன் வெயிட் பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கலாம். டேய் நீ சும்மா இருடா. நீ அதை பற்றிலாம் கவலைப்படாதம்மா, அவனை நான் பார்த்துக்கிறேன் சரியா? எங்கள் ஜங்குக்கு நக்கலாக பார்த்து சிரிப்பீங்க. அவனும் ப்ளீஸ் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கெஞ்சுவான். அண்ட் ஃபைனலி நீங்கள் டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு உங்களை கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவான் ஸ்ட்ரீட் எண்டில்.
நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் இறங்கினதும் குடுகுடுன்னு இறங்கி ஓடி வந்து உங்கள் கையை பிடிச்சிப்பான். ஜங்குக், என்ன நீ வீட்டுக்கு போகிற ஐடியாவே இல்லை உனக்கு? போகணுமா? என்ன விளையாடுறியா? நாளைக்கு காலையில் ஆஃபீஸில் மீட் பண்ணலாம். அதுக்குள்ளே என்ன? நாளைக்கு என்ன டேட் மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கல, எல்லாம் ஞாபகத்தில் இருக்கு. நீ கிளம்பு. குட் நைட். பார்க்குறேன். நாளைக்கு என்ன பண்ணுறேன்? நாளைக்கு பாருங்க சார். இப்போ கிளம்புங்க. பாய். அப்புறம் காரை மெதுவாக ஓட்டிட்டு போ. இங்கேருந்து உன் வீட்டுக்கு மெதுவாக போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியும். புரியுதா? நான் ஆண்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன். சரிங்க பொண்டாட்டி. அப்படின்னு அவன் 2 கையும் எடுத்து காதை பிடிச்சிட்டு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே போயிடுவான். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரீங்க. என்னம்மா, வேலை முடிய ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஆமாப்பா, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அக்கௌண்ட் சீக்கிரம் முடிக்கணும்ல. இந்த இயர் வேறு எண்டாக போகுது. அதான்ப்பா. நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா? மாத்திரை போட்டிங்களா? நான் போட்டேம்மா. அக்கா ஏதோ உன்ட்டு பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. போ. நீங்கள் மேலே போய் பார்க்குறீங்க. சரி விடுடி, உங்கள் அப்பாவை பற்றி தான் தெரியும்ல. நீ ஏன் சட்டுன்னு அப்படி சொன்ன? இல்லைம்மா, நானும் ஃபரதும் 5 வருஷமாக லவ் பண்ணுறோம். எவ்வளோ வருஷம் எனக்காக வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் எத்தனை வருஷம்மா? அதான் நீ அப்பா கிட்ட பேசணும்னு முடிவு பண்ணி சொல்லிட்டேன். அக்கா, என்னாச்சு? என்னம்மா, என்ன பிரச்சனை? அதை ஏண்டி கேட்குற? அப்படின்னு உங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. என்னக்கா சொல்கிற? எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லிட்டியா? ஆமாவே, என்ன பண்ண சொல்கிற? நாங்களும் 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டோம். இன்னமும் அவங்க வீட்டில் எப்படி ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிற? அதான் அப்பா கிட்ட சொன்னேன். சரி, அப்பாவுக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுக்கலாம். இவன் ஒருத்தி தான் காதலிக்கிறா அது இதுன்னு போயிட்டாவன். நீயாச்சும் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சதும் நீங்கள் ஷாக்கிங்காக உங்களை பார்க்குறீங்க. உங்கள் அக்காவுக்கு ஆல்ரெடி உங்களை பற்றி எல்லாம் தெரியும். அவங்களும் ஒன்று ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஜங்குக்கு உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பான். நைட்டு உங்கள் கூட அவன் பேசலன்னா அவனுக்கு தூக்கமே வராது. அவங்க மண்டைக்குள்ளே அந்த விஷயம் ஓடிட்டு இருக்கிறதுனால நீங்கள் காலை பார்த்துட்டும் அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஃபோன் எடுக்க மாட்டா. ஒரு தூங்கிட்டாலும் வாய்ப்பு இல்லையே. நீங்கள் நைட் தூங்காமல் அவங்க அம்மா சொன்ன வார்த்தை உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். நீங்கள் பால்கனியில் நின்றுட்டு அப்படியே ஒரு இடத்த பார்த்துட்டு இருப்பீங்க. ஜேகே உங்கள் காம்பவுண்ட் செவருக்கு அந்த பக்கம் நின்றுட்டு பைக்கில் வந்துட்டு அவன் அங்கேருந்து கையை மேலே தூக்கிட்டு அப்படியே ஆட்டிகிட்டே காமிச்சிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் அவனுக்கு கவனிக்கவே மாட்டேங்க. இது வேலைக்காகாது அப்படின்னு கேட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துடுவான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருப்பீங்க. கீழே வச்சுருந்த அந்த டிசைனர் ஏணியில் ஏறிட்டு மேலே வந்து டக்குன்னு கிரில் கம்பியை பிடிச்சிட்டு நிற்பான் அவங்க முன்னாடி. ஜேகே, பயந்தே போயிட்டு நீ இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற? வேறு என்னடி பண்ண சொல்கிற? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டேங்கிற. ஒரு மனுஷன் நீ நல்லா இருக்கியலன்னு தெரியாமல் எப்படி தூங்குறது? அதை கிளம்பி வந்துட்ட. அம்மா கை வலிக்குது, அப்படி கையை கொடு. பார்த்து பார்த்து. அதுக்கு நீ இப்படியா? என்னன்னாலும் காலையில் ஆஃபீஸில் மீட் பண்ண தானே போகிறோம். அதுக்குள்ளே என்ன? அவன் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிப்பான். இந்த வால்பேப்பரை காமிக்க வாங்கிட்டு இவ்வளோ தூரம் வந்த? ஸ்க்ரீனை நல்லா பாரு. ஐம் சாரி, நான் டைம் ஆனதை பார்க்கவே இல்லை. ஐம் ரியலி சாரி. ஹாப்பி பர்த்டே ஜேகே. அப்படி நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. எதுக்கு வந்தேன்னு கேட்டி? வரலன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன். அவனை கையில் அப்படியே விளையாட்டை டீஸ் பண்ணுற மாதிரி அடிக்கிறீங்க. உனக்கு எப்போவுமே விளையாட்டு தான் ஜேகே. அவன் அப்படியே அவன் 2 கையால் உங்கள் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அவன் அப்படியே உங்கள் கண்ணை பார்த்துட்ருப்பான். நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க. டக்குன்னு உங்கள் அக்கா டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அக்கா, அவங்க 2 பேர்த்தையும் பார்த்ததும் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடுறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? எனக்கு என்னோட பர்த்டே எப்போவா இந்த ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுவா. எனக்கு அவள் பண்ணலை, அதான் கிளம்பி வந்துட்டா. ஏற்கனவே என்னோட லவ் மேட்ரை வீட்டில் தெரிஞ்சு அப்பா அப்செட்டாக இருக்காரு. இந்த நேரத்தில் நீங்கள் 2 பேரும். அப்படியா?
நல்ல விஷயமாச்சே. நல்ல விஷயமா? ஜேகே, உங்களுக்கு நீங்கள் தான் போராடணும். வேறு யாராவது வந்து போராடுவாங்க? போராடுங்க. நான் சொல்கிறதுல எந்த தப்பு இல்லை வயன். ஜேகே ஆர் யூ மேம்? நான் சொல்கிறது தப்புண்ணா அப்போ நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு புரியுது. 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எங்களால் வெயிட் பண்ண முடியாதுன்னு தான் நான் உண்மையே சொன்னேன். அதுக்காக பொறுத்துக்கிட்டு நாங்கள் என் அப்பாவோட சம்மதத்துக்காகவும் பொறுத்துப்போம். நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். அதே மாதிரி என்னோட காதலுக்கும் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவேன். அவ்வளோதான். பி ஸ்ட்ராங். உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் எனக்கு ஒன்று வேணும். அதை நான் நாளைக்கு காலையில் வாங்கிக்கிறேன். பை. அப்படின்னு உங்களை டீஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கீழே போயிடுவான். நீங்கள் அவனையும் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்கள் அக்கா ரொம்ப வித்தியாசமாக இருக்கான் வயன். நீ கேட்டா உனக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவான் போல. அந்த அளவுக்கு உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறான். உண்மையிலே நீ ரொம்ப லக்கி. ஒருவேளை அப்பா நோ சொன்னா கூட இவன் உன்னை பார்த்துப்பான். அவன் கன்வின்ஸ் பண்ணிடுவான். அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணுறா எல்லா பிரச்சனையும். உங்களோட லவ்வுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். நீங்கள் அவனை மாடியில் நின்று பார்த்துட்டு இருப்பீங்க. அவன் கீழே போயிட்டு உங்களை பார்த்து கையை தூக்கி வாயில 2 கையும் ரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட்டிட்டு உங்களை பார்த்து 2 கையும் வச்சு ஒரு ஹார்ட் பண்ணி காமிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அவன் பண்ணதெல்லாம் க்யூட்டாக இருக்குன்னு நின்று பார்த்துட்டு இருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங், அப்பா சரியாக நீங்கள் வாக்கிங்கே போக மாட்டேங்கிறீங்கப்பா. உங்கள் ஹெல்த்துக்கு ஏதாவது ஆகிடும். ப்ளீஸ் வாங்க. என்ன பண்ணி என்னம்மா இருக்கிற வரைக்கும் தான். ப்ளீஸ்ப்பா, இப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் இல்லைன்னா இந்த ஃபேமிலி எப்படி இருக்கும் சொல்லுங்கள். தயவு செஞ்சு வாங்கப்பா ப்ளீஸ், எனக்காக. அப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி அவர் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறீங்க. உங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டியும் இருக்கும். உங்கள் ஃபேமிலி மாதிரி தான் அதுவும். அதையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறீங்க. பந்து, அதெல்லாம் தொடாத, இந்த பக்கம் வா. வா என் கூட வா. உங்கள் அப்பா எதையும் யோசிச்சுட்டு அவர் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருப்பார். அண்ட் நீங்கள் பின்னாடி அவரை பார்த்து கவலையாக நடந்து போயிட்டு இருப்பீங்க. உங்கள் அப்பா இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. ஜேகே, இங்கே என்ன பண்ணுற? முதல்ல இங்கேருந்து போ, அப்பா பார்க்குறதுக்குள்ள. நான் போக மாட்டேனே. நீ என்ன பண்ணுவ? ஜங்குக், நான் போய் மாமனாரை கன்வின்ஸ் பண்ணுறேன். தள்ளு. ஜங்குக் வேண்டாம். ஜங்குக், ஜங்குக். இவன் வேற என்ன படுத்துறானே. அவன் ஏதாச்சும் ஜாகிங் போகிற மாதிரி உங்கள் அப்பா கிட்ட சைடில் போயிட்டு, குட் மார்னிங் அங்கிள். ஆ தம்பி, எப்படி இருக்கீங்க? அதை நான் உங்ககிட்ட கேட்கணும் அங்கிள். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்படியே போயிட்டுருக்கு தம்பி. ஆமாம், என் பொண்ணு ஒன்றும் அங்கே தொந்தரவா இல்லையே? எல்லா வேலையும் சரியான நேரத்துக்கு முடிச்சிடறா தானே? உங்கள் பொண்ணு சமத்து அங்கிள். அதில் சரியான நேரத்துக்கு முடிச்சிருவா. அவளை பற்றி தான் நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படின்னு உங்கள் அப்பாவோட ஷோல்டரில் கை போட்டுட்டு உங்களை திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே போவான். ஜங்குக், ஜங்குக் வேணாம் ஜங்குக், போ. அவன் உங்களை டீஸ் பண்ணோன்னே வேணுன்னே உங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படியே திரும்பிப்பான். ஐயோ, இவன் வேற புரிஞ்சுக்க மாட்டானே. அப்புறம் அங்கிள், ஒரு முக்கியமான விஷயம். நேற்று வரைக்கும் உங்கள் பொண்ணுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு பார்த்து பண்ணீங்க. அவள் லைஃப்க்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு கேட்கணும்னு தோணலையா? தம்பி, நீங்கள் ஒரு தடவை உங்கள் ஈகோவை விட்டுட்டு உங்கள் பொண்ணுக்கிட்ட போய், சரி பையனை கூட்டிகிட்டு வா, நான் பேசுகிறேன், எனக்கு பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் சொன்னது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. நான் 3வது மனுஷன்தான். ஆனால் நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை லைட்டாக திரும்பி பார்த்துட்டு உங்கள் அப்பா பார்க்குறதுக்குள்ள அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நீ கவலைப்படாத வயன், உன்னை அவன் நல்லா பார்த்துப்பான். ஏன்னா உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறான். நீங்கள் டியரி ஐஸோட அப்படியே உங்கள் அப்பாவை பார்த்துட்டு இருப்பீங்க. வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும், அக்காவை கூப்பிடு. சுமி, சுமி, அப்பா கூப்பிடுறாரு. சுமி, அப்பா, அப்பா சொல்லுங்கப்பா. அந்த பையனை வீட்டுக்கு வர சொல்லு, நான் பேசுகிறேன். உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம்.
அதை விட உங்கள் அக்காவுக்கு அப்படி ஒரு நிம்மதி யாருக்குமே வந்திருக்காது. ஆனால் எனக்கு பிடிச்சாதான் கல்யாணம். சரியா? சரிங்கப்பா, நிச்சயமாக உங்களுக்கு அவனை பிடிக்கும்ப்பா, எனக்கு தெரியும். நான் வர சொல்கிறேன்ப்பா. நீங்கள் ஜாலியாக ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டு அவனுக்கு மார்னிங் விடிஞ்சதும் பர்த்டே விஷ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஃபோனில் பண்ணக்கூடாதுன்னு இப்போ முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அவனுக்கு பிடிச்ச ஒரு திங் வாங்கிட்டு அப்படியே ஆஃபீஸ் வந்துடுறீங்க. நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். பிகாஸ் இன்கம் டேக்ஸ்லேருந்து செக்கிங்காக வந்திருப்பாங்க. இவங்க தான் ஆடிட்டிங்க சார். மேடம், எல்லா ஃபைலையும் எடுத்து வைங்க. ஜங்குக் சார், நீங்களும் எல்லா ஃபைலையும் எடுத்து வைப்பீங்க. அன்றைக்கி எந்த ஒர்க்கர்ஸும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வீட்டுக்கு போயிருப்பாங்க. நீங்கள், ஜங்குக், பிஏ, அதுக்கப்புறம் அந்த பர்சன்ஸ் அவ்வளோதான் அங்கே இருப்பாங்க. ஸோ எல்லோரும் ஈவினிங் வரைக்கும் செக் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆகிடும். செக் பண்ணி முடிச்சுட்டு எல்லா பேப்பர்ஸையும் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் தான் எல்லாத்தையும் திருப்பி அடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஷோல்டர்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளோ ஃபைல்ஸ் இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ளே எப்படி அடுக்கிறது? கை வேற ரொம்ப வலிக்குது. மணி 8 ஆகுது. அம்மா வேற கால் பண்ணுறாங்க. ஹலோ. இல்லைம்மா, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வர டைம் ஆகும். தெரியும்மா. சரி, என்ன சொன்னாங்க? அப்பா ஒத்துக்கிட்டாரா? ரொம்ப சந்தோஷம். அக்கா ஹாப்பி தானே? சரிம்மா, நான் வந்துடுறேன். ம் ம் ஓய் பொண்டாட்டி, இன்னும் போலியா நீ? இல்லை ஜங்குக், இந்த ஃபைல்ஸை மட்டும் அடுக்கி வச்சுட்டு போயிடுறேன். மார்னிங் வந்து தான் ரேக்கில் இருக்கிறதெல்லாம் அடுக்கி வைக்கணும். ஒரு நல்ல முடிகிற காரியம் இல்லை இது. நீ கிளம்பு. இரு, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். வேண்டாம் ஜங்குக், உனக்கு வீட்டில் ஏதாவது பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. நீ கிளம்பு. இங்கே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாத. அம்மா உன்னை தான் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நான் எப்படி பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு தனியாக போகிறது? அப்படின்னு உங்களை பார்த்து ரொமான்டிக்காக கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்க. சரி, என் கிஃப்ட் எங்கள் பொண்டாட்டி? அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறான். மறந்தே போயிட்டேன் ஜங்குக், ஒரு நிமிஷம். ஹாப்பி பர்த்டே. அவள் அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ ஹாப்பியோட அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். வா, ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு பொண்டாட்டி. நான் இப்போவே சேஞ்ச் பண்ணிட்டு வருகிறேன். அப்படின்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வரான். பொண்டாட்டி, ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கா பாரு. ஜங்குக் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க. காலேஜில் பார்த்து என்னோட சீனியர் மாதிரி எப்போவும் அதே ஃபீலிங்கோட அப்படியே இருக்க. அப்போ இதில் நாளைக்கு வந்து அடிக்கோ. இப்போ என் பர்த்டே பார்ட்டி போகலாம் வா. அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவான். பர்த்டே பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதும் நீங்கள் அவனையே பார்த்துட்டு இருப்பீங்க. என்னை பார்த்துட்டே இருக்க, ஏதாவது பேசணுமா? நிறைய தேங்க்ஸ் சொல்லணும், நிறைய லவ் யூ சொல்லணும். எதுக்கு? என்னை இவ்வளோ ஆழமாக காதலிக்கிறதுக்கு. அக்கா சொல்லும்போது கூட எனக்கு தெரியல, அப்பா சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. என்னடி சொல்கிற? ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். நீங்கள் மார்னிங் ஒர்க்குக்கு கிளம்பும்போது. ஒரு நிமிஷம், எனக்கு தெரியும் ஜேகே தம்பி ஒன்று விரும்புகிறாருன்னு. அப்பா? அப்படி இல்லாமல் அனாவசியமாக என்கிட்ட வந்து நம்ம ஃபேமிலியை பற்றி எதுக்கு கேர் பண்ணிக்கணும்? அது வந்துப்பா, நான் தான் நம்மளை பற்றி புரிஞ்சுக்காமே இருந்துட்டேம்மா. என்னை மன்னிச்சிருங்க ரெண்டு பேரும். இல்லைப்பா, அப்படிலாம் எதுவும் இல்லை. அவங்க வீட்டில் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகேண்ணா தாராளமாக நம்ம போய் பேசலாம். அவர் ஓகே சொல்லிட்டாரு. பொண்டாட்டி, இதாண்டி பர்த்டே கிஃப்ட்டு. ஐ லவ் யூ டே. அப்படின்னு திரும்பி உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஓய் ஓய் சீனியர், ஆனால் ஒரு கண்டிஷன். ஐயோ, மறுபடியும் மொதல் இருந்தா? அக்கா
அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகேவா? ரைட்டு. நீங்கள் 1 இயர்க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு பார்க்கில் அப்படியே உட்காந்துட்ருப்பீங்க. ஜேகே, ரோவனுக்கு பசிக்கும், இங்கே கூட்டிட்டு வா. காலையிலேருந்து அவன் எதுவுமே சாப்பிடல. அவங்களோட 3 months பேபியை அவன் கையில் வச்சு பார்க்கில் தனியாக உட்காந்து விளையாடுற குழந்தைங்க கிட்ட அப்படியே இவனும் கூட சேர்ந்து உட்காந்து விளையாடிட்டுருப்பான். உங்கள் அம்மா என் பொண்டாட்டி கூப்பிட்றா, வாடா சொல்லும் போகலாம். அப்படின்னு தூக்கிட்டு வந்துடுவான். 2 பேருக்கும் விளையாட விட்டால் நேரம் போகிறதே தெரியறதில்ல. அத்தை வேற கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, வீட்டுக்கு எப்போ வரேன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. வீக்கெண்டில் போகலாம், வா. அப்படின்னு உங்கள் ஷோல்டரில் கை போட்டுட்டு குழந்தைய ஒரு கையில் தூக்கிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணுற மாதிரியே அந்த பார்க்கில் நடந்து போயிடுவீங்க. அம்மா, நீ என்ன எவ்வளோ லவ் பண்ணுற? அதெல்லாம் வார்த்தைகளை சொல்ல முடியாது. அவ்வளோ லவ் பண்ணுறேன். அம்மியோ மேட் லவ். அப்படின்னு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போயிடுவீங்க. ஒரு ஹாப்பி என்டிங். இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வச்சு உங்களையும் அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணுற ஒரு பர்சன் இருந்தால் நீங்கள் உண்மையிலே ரொம்ப லக்கி. ஸோ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருந்த ஹாப்பினஸோட டெடாவை சொல்லிக்கிறேன்டா. டெடாவை லக்கி டீஸ் லவ் யூ சார் அங்கேன்னு போகிறாயோ.